ஹாய். இலையில சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறதுனால எல்லாம் சமையல் சாப்பாடு இலையில தானே சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் அந்த லைட்டு க்ரீனாக அந்த வாழை துளிராக இருக்கும்ல, அந்த இலைலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கலரும் நல்லாயிருக்கும், அதில் வச்சு சாப்பிடவும் பிடிக்கும். நமக்கு செஞ்சுட்டு நம்மளே பரிமாறிக்க வேண்டியதுதான். அதனால் சரின்னு இலையை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவோன்னு எடுத்து வச்சாச்சு. அந்த இலை பரிமாறுறதுலேயும் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பருப்பு அந்த கீழ் பக்கத்தில் முனையில் வைக்கணும். தயிர் பச்சடி அதே மாதிரி இந்த பக்கத்தில் கடைசியில் வைக்கணும். அடுத்தது கூட்டு பொரியல்லாம் வைக்கணும். அதெல்லாம் எனக்கு திருமணமான பிறகு தான் இதெல்லாம். அங்கே இங்கே கல்யாணம் புகுந்த வீட்டில் வந்து நிறைய பேர் இருந்ததுனால இந்த பரிமாறுறதெல்லாம் அப்புறம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டது தான். அப்புறம் கூட்டு பொரியல் இன்றைக்கி என்ன சமையல்னால் பருப்பு தயிர் பச்சடி சுரைக்காய் கூட்டு, இன்றைக்கி வாழைக்காய் சமைக்கணும் இல்லையா, வாழைக்காய் பொரியல், அப்புறம் மசால் வடை, அப்பளம், அப்புறம் ப்ரோட்டீனாக மறந்துட்டேமே கொண்டக்கடலை கொஞ்சம் வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் சாதம் வச்சு இப்படி போடக்கூடாது தான், நானே கேமரா இது ஃபோனை வச்சுக்கிட்டு வைக்கிறதுனால அது மாதிரி வந்துட்டு, இல்லைன்னா அன்னை வெட்டியால் கொஞ்சமாக இப்படி தள்ளி வைக்கணும். சரின்னு வச்சுக்கிட்டு நான் சாப்பிட உட்காந்தேன். அப்புறம் நெய், இதுக்கு சூடான உருக்கின நெய் வச்சு பருப்பில் பருப்புக்கு கொஞ்சம் சாதம் ஒதுக்கிட்டு அதில் போட்டு நெய்யும் பருப்பும் போட்டு சாப்பிட்டோன்னா சாம்பார் தொட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். சரின்னு நெய் போட்டுட்டு பருப்புக்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு மாங்காய் சாம்பார் இன்றைக்கி, ரசம், பருப்பு பாயசம், தாளித்த மோர் எல்லாம் வச்சாச்சு. பருப்பு போட்டு பசஞ்சிட்டு அதுக்கு சாம்பார் தொட்டுக்கிட்டு மாங்காவும் வீட்டில் காலையில் தான் பறித்தேன், அந்த மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. மாங்காய் வச்சுட்டு அடுத்தது ரசம், அப்புறம் பருப்பு பாயசம் எனக்கு கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பேருக்கு மட்டும் எனக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் மாங்காய் போட்டு சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் மோர் தாங்க. இன்றைக்கி இந்த சமையல் இதுதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.